எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். இங்கே தான் கோழிகள் இருந்து தானே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு லக்கிலி எங்களுக்கு வந்து பால் கறக்கிறதுலாம் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அதையும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து அந்த சீம்பாலில் ஒன்று அந்த கண்ணுக்குட்டி கொடுக்குறாங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறாங்க. அவங்களுக்கு அதோட இது தெரியல, எங்களாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. Oh wow! From here? Oh, ஏய் பேய் படத்தில் வர மாதிரி லைட் எரியுதுடா. ஏய் இங்கே பாடுறா, என்னடா பிரெயின்லாம் வச்சுருக்காங்கடா, என்னடா இது? ஒரு பயமாக இருக்குடா. இங்கே பாடுறா. இன்னைக்கு நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கோம். இந்த இடம் பேர் வந்து லந்தூசிலோகோ. அதானே? கரெக்ட் தானே? லந்தூசிலோகோ அப்படி தான் சொல்லும் ஃப்ரெஞ்ச் ஆக்சன்ட்லன்னு என் பையன் சொல்லி கொடுத்தான். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். தரன் கோழி மாதிரி கத்துறான். அவன் சேவல் வந்து அங்கேயிருந்து ரிப்ளை பண்ணுது. The new KFC Double Down Burger. எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டே, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா கூட இந்த ஃபார்ம் ஸ்டேன்னு பார்த்து வாங்க. எப்படின்னா இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் அவங்க ஒரு தனி எக்ஸ்ட்ரா வீடு இந்த மாதிரி வச்சுட்டு காட்டேஜ் மாதிரி அதை வாடகைக்கு விடுவாங்க. ஸோ அதில் என்ன அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் பக்கத்துலேயே கேட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடு இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மாடோட ஷெட்டு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு லக்கிலி எங்களுக்கு வந்து பால் கறக்கிறதுலாம் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அதையும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து நாங்கள் 2 நாள் இருந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த தங்கியிருந்தோம்ல, இந்த இசபெல்லோட பையன் அவர் தான் அந்த ஃபார்மரு. அவரோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்களோட சின்ன குழந்தை, அது ஒரு 7 வயசு பொண்ணு. அது இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து அது ஒன்றா டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. மாடு ஒன்று ஒன்றா உள்ளார வருது. அந்த பொண்ணு வந்து ஒரு போர்டில் வந்து ஒன்று ஒன்றா எழுதிடுது, ஒரு மாடம் எவ்வளோ லிட்டர்ஸ் கொடுக்குதுன்னு. அது மாடு பால் கறக்குறாங்க. கறந்ததுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலரில் ஒன்று வச்சாங்க உள்ளார அந்த மாட்டோட காம்பில். அதை வந்து ஆன்டிசெப்டிக்னு சொன்னாங்க. ஸோ மெயினாக எந்த எதுவும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை அப்ளை பண்ணுறாங்க. பண்ணோடனே ஒன்று முடிச்சோடனே அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. மாடு போயிடுது, இன்னொன்று வருது, இப்படி சுற்றி. அப்படி ஓப்பன் பண்ணி போகலன்னா இந்த ஷீப் டாக்ஸ் வச்சுருக்காங்களே, அதை வச்சு அது போது பின்னாடியே நடக்குது. அது அப்படியே வெளில வந்தது. ஸோ அன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது. நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே வந்து வெள்ளையாக இருக்குது பால். அப்புறம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பால் இருக்கும். அதான் சீம்பாலும் நம்ம ஊரில். இவங்கெல்லாம் வந்து அந்த சீம்பாலில் ஒன்று அந்த கண்ணுக்குட்டி கொடுக்குறாங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறாங்க. அவங்களுக்கு அதோட இது தெரியல, எங்களாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஃப்ரெஞ்சு, அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. எப்படி அது பால்னு வரதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது விட்டுட்டோம். அப்புறம் தான் யோசிச்சோம், சரி நம்ம கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் பண்ணியிருக்கலாமேன்னு. என்ன இருந்தாலும் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த கண்ணுக்குட்டி வந்து அப்படியே லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்தந்த மாடு எந்த இது அம்மாவும் இருக்கோ அந்த இதுலேருந்தே வந்து அவங்க வந்து கொஞ்சோண்டு பால் அது அந்த கண்டுக்குட்டிக்கு போய் சேர்த்துட்றாங்க. சின்னது இன்றைக்கி பிறந்ததுக்கு அவங்களே கையால் ஊட்டி ஃபீட் பண்ணாங்க. அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நிறைய வெஜிடேஷன் சுற்றியும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய காமிச்சிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த அம்மா வந்து இதுக்கு பின்னாடியே வந்து அவங்க வீடு இருக்குது. அவங்களோட குழந்தைங்க, அவரோட பையன், 2 பசங்க வந்து இங்கே பக்கத்துலேயே தங்கியிருக்காங்க. இவங்களோட வேலையே ஃபுல்லாக ஃபார்மிங் தான். மாடு நிறைய வச்சுருக்காங்க, கோழி இருக்குது, கீஸ் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னா எங்களுக்கு கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முட்டையை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி பண்ணி கொடுத்தாங்க. வந்து பம்கின். ஓகே, இங்கே வா. எங்கே இன்னும் எடுக்கணும். பம்கின், எஸ், சூப்பர். பூசணிக்காய். அப்புறம் இது வந்து குரோஜெட். கொட்டு இங்கே எடுத்துக்கோங்க. முள்ளு செடி. ஆமாம். அப்புறம் இங்கே வந்து கேபேஜ். இது வந்து கேல். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய். எங்க காமி. Look at this one. எங்க பாரு. Is this the கீழ இருக்குது. This one here. Yeah. Small one. But இங்க வந்து இங்க big பெருசாங்க. Is it? Oh, nice. That's a big one. பாருங்க தக்காளி. Tomato. இருக்கு. Tomato. நிறைய டொமேட்டோ இருக்கு. strawberries, black currants.
Yeah. This one. Okay. Yeah, very tasty. So what's this one? Red currant. Red currants. நம்ம வீட்டுக்கு அந்த ஜாம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஆமா. அது அதான். See. Nice. Super. Very tasty. Oh, wow. From here? Oh, no. Oh, thank you. Mercy. Look at that. Nice. Good. So beautiful. Thank you. Mercy. எவ்வளோ பெருசு இதான் உங்களோட வீடு. அவங்க வீடு அழகா இருக்கு. அப்புறம் வந்து அங்கே பேஷன் ஃப்ரூட் அங்கே வருது. ஓ பேஷன் ஃப்ரூட் ஓகே. இந்த நாய் தான் 4 நாய் என்னை ஒன்றா சேர்ந்து வந்து இன்னைக்கு துரத்தி எடுத்துருச்சு. இன்னும் மறக்க முடியாது. இவருங்க இந்த பூ வந்து so beautiful. என்ன பூ? பேஷன் ஃப்ரூட் வருது. சோ இங்க பாத்தீங்களா பழம் இங்க வருங்க. ஓகே. வருது இது இவ்ளோ பெருசு வரும். the fruit and then purple ஆயிட்டு அப்படியே உள்ள yellow இருக்கும். Oh nice. Ils m'ont vu ici, mis, et ils veulent manger, ils viennent chercher à manger. Ils vont venir manger. Vous pouvez avancer à ma place. Ok. Vous allez chercher à manger, ils vont arriver tout de suite. Ils m'ont dit, de toute façon, on va y arriver. Petta monje. Oh, thank you. Mercy Biko. இது வந்து அவங்க வீட்டு பாருங்க. இப்போ எவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் முட்டை. சான்ஸ் இல்ல. ஹலோ. ஸோ இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியும் நான் சொன்ன மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க பாருங்கள். இங்கெல்லாம் ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸு, சுற்றி பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸு. நான் நேற்று வெளியில் நாங்கள் காமிச்சோல்ல, அதோட கன்சர்வேட்டரி தான். இங்கே தான் ஃபுல்லாக கயிறு அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணான் இங்கே வெளியில். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு இது என்னன்னு தெரியல எனக்கு. என்னம்மா அது? ஆரஞ்சு, ஒரு டைப் ஆஃப் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அது கமெண்ட்டில் விடுங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வைக்கல், ஃபுல்லாக வைக்கல் வச்சுருக்காங்க, சுற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். அது கடைசியாக இந்த பக்கம் போய் இங்கேயும் கோழி வச்சுருந்தாங்க. அந்த கோழியை மட்டும் காமிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் பேக் ஆஃப் த ஹவுஸு. இந்த ஃபுல் வீடை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு ஸ்டே. எவ்வளோ வருதுன்னா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு கம்மியாக கிடச்சிது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இது அரௌண்டு ஒரு 10,000 வருது இந்தியன் மணிக்கு. 2 நாளைக்கு 20,000. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு அங்கே பாருங்கள், அங்கே தான் மாட்டு கேரேஜ். ஸோ மாடு பால் கறக்கிறதுலேருந்து மாடு கேரேஜ் நாங்கள் தனியாக காமிச்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். ஸோ சூப்பருங்க. இந்த வீடை நான் வெளியிலேருந்து காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். அந்த கத்திரிக்காயும் ஜுக்கினியா என்ன கொடுத்தா? ஜுக்கினி கொடுத்ததையே அவள் சூப்பராக பண்ணிட்டா. கலக்கல. Amma. Can you please make sure he doesn't switch off the light? No. He won't switch off the light, Jessica. Loose. He will. Look at it. I can see it in his face. நோடா போடா, தைரியமா போடா. இவர் சரி. ஏய், பேய் படத்தில் வர மாதிரி லைட் எரியுதுடா. ஏய், இங்கே பாடுறா. என்னடா பிரெயின்லாம் வச்சுருக்காங்கடா. என்னடா இது? இது என்ன? என்னது? என்னடா அது? என்ன வச்சுருக்காங்க இது? பிக்கல். அது வைன். ஆமாம், வைன் வச்சுருக்காங்க. வைன். இந்த பாரு, இது ஒரு பயமாக இருக்குடா. இங்கே பாடுறா, இங்கே பாரு. Wait, did you get us both screaming when you... Yeah. Dude, you made me scream, okay? When you switch off the light, I don't know what to do. Calm down. கீழே பாரு. இங்கே பாரு, ஏதோ கலக்கி வச்சுருக்காங்கண்ணா. இங்கே பாரு, ஏதோ நடக்குது. It's like a witch pot. Oh my god. பாரு, ஸ்மெல் பண்ணி பாரு. It's a witch pot. ஸ்மெல் பண்ணி பாரு. There are witches. ஸ்மெல் பண்ணு. Oh, cheese. சீஸ் அது. They're making cheese. ஓ, ஒருத்தன் ஃப்ரெஞ்சில் எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்கான்னு தெரியல.
என்னடா எழுதிருக்க? ஃபைனலாக கிளம்புறோம். எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு இடத்த போய் தங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு டியூட்டி வச்சுக்குவோம். நான் வந்து ஃபுல்லாக பேக்கிங்கு எல்லாத்தையும் எடுத்து போய் காரில் வைக்கிறது என் வேலை. ஹூவர் பண்ணுறது வந்து தரனோட வேலை. திங்ஸ் எல்லாம் மடித்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறது ஜெசிகாவோட வேலை. ரெனிக்கு வந்து எல்லாம் ஓவரால் எல்லாத்தையும் பண்ணுறது. ப்ளஸ் வந்து கடைசி ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு கடைசி இன்ஸ்பெக்ஷனாக தான் பண்ணுவாள். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ இதனால் என்னென்னா எல்லா ஓனர்ஸ்டையும் எங்களுக்கு வந்து எக்ஸப்ஷனல் தான் கிடைக்கும், 5 ஸ்டார்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதனாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோஸ்ட்டுமாங்கள, அது மாதிரி நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெனன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வந்து எங்களுக்கு சூப்பரான ரிவ்யூஸ் கிடைக்கும். என்னம்மா என்னன்னு சொல்லு. எதுக்கு திட்டினா இந்த கிளாஸ் விட்டு வந்துட்டோம், சரி இந்த ஃப்ளாஸ்க் விட்டு வந்துட்டோம், சாரி இந்த பாட்டில் விட்டு வந்துட்டோம். கேட்டியா? கேட்டுதா? வெல் டன், சூப்பர். எல்லாம் எடுத்துட்டா தொட மாட்டேங்குது. இங்கே பாரு, தொட அவனுக்கு. ரெடியாடா? ஆல் ரெடி டு கோ, செட் டு கோ. ஓகே மக்களே, பார்ப்போம். see you, பாய் கோழிகள், பாய். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா டெய்லி காலையில் வாக்ஸு உள்ளார ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாடெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நாங்கள் 2 days நல்ல பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபுல் ஹாலிடே அவங்க இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அவங்க யாருன்னா எங்களோட ஃப்ரெண்டு சீமா. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு அமிதா என் குருவுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். என்ன நடந்தது கேளுங்க இந்த கதை. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்மள்ட்ட ரோமியோன்னு ஒரு குட்டி டாக் இருக்குது. இந்த ரோமியோன்னு சொன்னோன்னே கத்துறான் பாருங்கள். என்னென்னா இங்கேருந்து நாங்கள் அங்கே போகும்போது யூரோப்புக்கு வந்து சும்மா ஒரு நாயை அழைச்சிட்டு போகிறது கஷ்டம். நீங்கள் போகணுன்னா முன்னாடியே வந்து ஒரு 72 hours முன்னாடி அவனுக்கு ஒரு வேக்சினேஷன் போட்டு இங்கேருந்து யூரோப்புக்கு ஒரு தனி பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும். வேக்சினேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த காரில் போட்டு அவனை அழைச்சிட்டு போக முடியும். போனால் கூட நீங்கள் 5 நாளைக்கு மேலே நீங்கள் யூரோப்பில் இருந்தீங்கன்னா திருப்பி வரும்போது அங்கேயும் வந்து வேக்சினேஷன் போட்டு திருப்பி அங்கே ஒரு பாஸ்போர்ட் வாங்கி வரணும். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நாங்கள் 5 நாளைக்குள்ளார போகலான்னா இவனை அழைச்சிட்டு போயிருப்போம். நாங்கள் 10 நாள் போகிறதுனால எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஓகே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சத்தியம்லாம் பண்ணி ஷுவராக நாங்கள் எடுத்துக்கிறோம்லாம் சொல்லிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் கரெக்டாக நாளைக்கு நாங்கள் கிளம்பணும். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வந்து விடலாமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கூலாக முடியாது, நாங்கள் மனசை மாற்றிட்டோம், எங்களுக்கு இப்போது பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணணுன்னு எங்களுக்கு புரியல. கையும் ஓடல, காலம் ஓடல. ஏன்னா இந்த ஊரில் சும்மா யார் வீட்லேயும் போய் விட முடியாது. ஒன்று வந்து நாய் பிடிக்கிறவங்களா இருக்கணும், அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும், அதை வந்து ஒரு பெட்டாக பார்க்குறவங்களா இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் இருக்குது, ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பழக்கி விடணும். பழக்கினதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரே நைட்டில் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் சரியாக மாட்டிக்கிட்டோம். சரியா? போன டைம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரை ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ கார் முடிஞ்சிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த இஷ்யூ வந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ வரும்போது இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறோம், நீங்கள் வச்சுக்க முடியுமா, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா, அப்படி இப்படி போய் ஆப்பில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணால் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, முடியாது, உடனேலாம் கொண்டு வர முடியாது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் நாள் வேணுங்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு ஓகேங்கிறா, பட் அவங்க இங்கேருந்து வந்து 1.5 மணி நேரம் எங்கள் வீட்டிலேருந்து தூரம். ஸோ இவனை போய் அங்கே போய் விடணும், செட்டில் பண்ணணும், நைட்டில் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுருக்கும்போது சும்மா ஃப்ரெண்ட்ஸு குரூப் எல்லாருக்கும் போட்டு விட்டப்போ இந்த அமிதாங்கிறவங்க, இங்கே ஏற்கனவே என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, குரு அண்ட் அமிதா, அவங்க தான் நம்ம ஸ்டார்டிங்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஏன்னா அவங்க நாயை கொஞ்சம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அவசரம் நான் வச்சுக்குவேன், ஆனால் எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அம்மாவுக்கு நான் என்ன பயம், முடியாது அப்படின்ட்டா. ஸோ அங்கேயும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் எங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா நாயை சும்மாவும் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அப்போ தான் இந்த தேவதை மாதிரி அவள் வந்து அமிதா வந்து அவங்க தெரிஞ்ச குரூப்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நாய் ஒன்று இருக்குது, உங்களுக்கு வேணுமா, யாராச்சும் பார்த்துக்க முடியுமான்னு கேட்கும்போது இந்த சீமாங்கிறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஊரில் லேப்ரடார் வச்சுருந்தாங்களா, இங்கே வந்துட்டாங்களா, வந்து 1 வருஷம் ஆச்சா, அவங்க நாயை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா,
இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க குழந்தைங்களும் வந்து ரொம்ப நாளாக நாய் வேணும், நாங்கள் நாயை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு உடனே சந்தோஷமாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அப்பா அப்படி இருந்தது. ஸோ அவங்க இல்லைன்னா நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நைட்டு ஒரு மணி வரைக்கும் அவங்க வீட்டில் போய் ஒரு 10-12 மணி ஆயிடுச்சு. 10-10:30 ஆகிடுச்சு. 10:30 போய் அவடம் விட்டுட்டு அங்கேருந்து திருப்பி போய் கார் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேரும்போது 2-3 ஆகிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிக்கும். ஸோ 3 மணி நேரம் தூங்கணும். ஆனால் இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் நிச்சயமாக வந்து கடவுளாக கொடுக்குறது தான். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிடுறோம். அவங்க அப்பப்போ ரெகுலராக ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்படியே எங்களோட க்ளோஸ் ஆகிட்டான் ரோமி அவங்கள்ட்ட. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு லக் ஆகிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப் போனோம். என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.